அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் டிஎன்பிசி. கண்ணியமிகு தலைவர் எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் சான்றோர் யார்? கண்ணியமிகு தலைவர் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் சான்றோர் யார்? 62வது கொஸ்டின். வயலும் வாழும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? வயலும் வாழும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? 63வது கொஸ்டின். வள்ளல் ஒருவரிடம் பரிசில் பெறும் ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படும் இலக்கியம் எது? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெறும் ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படும் இலக்கியம் இந்த இலக்கிய வகை என்ன அப்படிங்கிறது. வயலும் வாழும் பாடலை இயற்றியவர் யார்? கண்ணியமிகு தலைவர் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் சான்றோர் யார்? கண்ணியமிகு தலைவர் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் சான்றோர் யார்? ஏ. தாராபாரதி, பி. கண்ணதாசன், சி. முடியரசன், டி. காகிதமில்லத், விடை தெரியவில்லை. வயலும் வாழும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஏ. தாராபாரதி, பி. முடியரசன், சி. கி.வா. ஜெகநாதன், டி. தமிழ்வழி, விடை தெரியவில்லை. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெறும் பொருட்டு ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக அமையும் இலக்கணம் என்ன வகை இலக்கியம் அப்படின்னு என்ன வகை இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சரை பார்ப்போம். முத்தான 3ல் முதல் 3 பார்ப்போம். கண்ணியமிகு தலைவர் எனும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் ஏ. தாராபாரதி, பி. கண்ணதாசன், சி. முடியரசன். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டி. காகிதமில்லத். கண்ணியமிகு தலைவர் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தா காகிதமில்லத். இவர் தான் வந்து கண்ணியமிகு தலைவர் என அழைக்கப்படுறாரு. கண்ணியமிகு தலைவர் என அழைக்கப்படுறவர் காகிதமில்லத். அதுக்கு அடுத்தது 62வது கொஸ்டின். வயலும் வாழும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. தாராபாரதி, பி. முடியரசன், சி. கி.வா. ஜெகநாதன், டி. தமிழ்வழி, விடை தெரியவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கி.வா. ஜெகநாதன். வயலும் வாழும் என்ற பாடலின் ஆசிரியர் இயற்றியவர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். இவர் தான் வயலும் வாழும் என்ற பாடலை இயற்றியவர் கி.வா. ஜெகநாதன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வள்ளல் ஒருவரிடம் பரிசில் பெறும் பொருட்டு ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெறும் பொருட்டு ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஏ. நாட்டுப்புற இலக்கியம், பி. பரணி இலக்கியம், சி. தூதுவிடு இலக்கியம், டி. ஆற்றுப்படை இலக்கியம். டி. ஆற்றுப்படை இலக்கியம். வள்ளல் ஒருவர் பரிசு பெறும் பொருட்டு ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை இலக்கியம் தான் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெறும் ஒரு புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை இலக்கியம். நாட்டுப்புற இலக்கியம் கிடையாது, பரணி இலக்கியம் கிடையாது, தூதுவிடு இலக்கியம் கிடையாது, ஆற்றுப்படை இலக்கியம். வள்ளல் ஒருவர் பரிசு பெறும் பொருட்டு பரிசு பெற்ற புலவர் வந்து பிறருக்கு வழிகாட்டுறது, அதான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வயலும் வாழும்